வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பென்னி கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பென்னி கேப் ஸ்டாக்ஸ்னால் அமெரிக்கன் டாலர்ஸ் படி $1 கம்மியாக இருந்தால் அது பென்னி அப்படிம்பாங்க. $1 $83. இது அதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால பென்னி ஸ்டாக். ஓகே. ஐஆர்பி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் டீ காஃபி செலவுக்கு வாங்குற மாதிரி வாங்கலாம். வெறும் கம்மியான முதலீட்டில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் வரும். மல்டிபேகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக தகுதியுடைய ஸ்டாக் இந்த ஐஆர்பி. இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டெய்லி அபோவ் ஆல் ஆவரேஜஸ், வீக்லியில் அபோவ் ஆல் ஆவரேஜஸ், மந்த்லியில் அபோவ் ஆல் ஆவரேஜஸ், குவார்ட்டர்லி அபோவ் ஆல் ஆவரேஜஸ், இயர்லியிலையும். சார்ட் பாருங்கள், நீட்டாக இருக்குது. கரெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். கரெக்ஷன்லாம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன், இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன். மல்டி இயர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் நடந்திருக்கு. அது இப்போ கொஞ்சம் ஆகியிருக்கு மேலே போக. இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எவ்வளோ $31 இருந்தது, $41 தாண்டி இருக்கு 15 வருஷம் கழிச்சு. ஆர்எஸ்சி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி சார்ட் ஸ்டடியெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வீடியோவில் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறது மூலியமாகவே உங்களுக்கு செகண்டரி இன்கம் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு சார்ட்டிங் நாலேஜ் இந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவை. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நிறைய யூஸ் பண்ணுறதுக்கும் அதை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நிறையா சிக்கல்கள் இருக்குது. சில பேர் இது கேட்டாங்க, இந்த சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லிட்டு, அதனால சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் வாங்குங்க. இதில் பார்த்துட்டு வாங்குறதா இருந்தால் உங்கள் இஷ்டம். ஓகே, நான் சிபி ரிஜிஸ்டர் பண்ண ரசிகர் கிடையாது, அதனால நான் சஜஷன் வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. தவறுதலாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். நான் வாங்குவேன் இது. ஓகேவா? என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இது இடம் பிடிக்க போகுது. இது ஒரு 45 டிகிரியில் போயிட்டுருக்க சார்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக கெயின் ஆகும். நெக்ஸ்ட் இயர் மல்டி பேகர் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வீக்லியில் ஆல் இண்டிகேட்டர்ஸ் க்ரீன். பாருங்கள், ஒரு ஜூம் வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வீக்லிலையும் எல்லா இண்டிகேட்டர்ஸும் புல்லிஷாக இருக்குது. மந்த்லியில் 90% புல்லிஷாக இருக்குது. புல் வால்யூம் ரைசிங்காக இருக்குது மந்த்லிலேயே. அப்படின்னா கம்மி டைம் ஃப்ரேம்லேயும் அசால்ட்டாக இருக்கும். இதுதான் இதோட இண்டிகேட்டர்ஸ்லாம் சொல்கிறது. ஸ்டாப் லாஸ்லாம் என்னான்னு பார்த்துடலாம். அடுத்து வெயிட் பண்ணுங்கள். வேவ்ஸு, ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு செகண்டு. ட்ரெண்ட் லைன்ஸில் உல்ஃப் வேவு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு காமிக்குதுங்க. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் என்ன, உடைக்கிறதுக்கு தானே. ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே நல்லா இருக்குது. சார்ட்டு உடச்சிடும். ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். பிரேக் அவுட் 27க்கு மேலேயே கொடுத்துருச்சிங்க மந்த்லிலேயே உல்ஃபேவில். அதனால சீரி பாயும் ஸ்டாக்கு. லெவல்ஸ் தேவையில்ல. ட்ரெண்ட் லைன் தான் பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? ட்ரெண்ட் லைன்லாம் டேமேஜ் ஆகிருக்கு இந்த சார்ட்டு. அது டேட்டாவோட ப்ராப்ளம். எஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் படி 39க்கு மேலே பிரேக் அவுட். நான் இப்போது இது $41 இன்னைக்கு. ஒரு 2-3% மேலே தான். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கலாம். அடுத்து ஸ்டாப் லாஸ்லாம் என்னான்னு பார்த்தலாம். இந்த ஸ்டாக்குக்கு வாங்க. ஸ்டாப் லாஸ் குவார்ட்டர்லியில் என்னது 24-25 கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து 30க்கு கீழே ஒரு 1 மந்த் ட்ரேட் ஆனாலே எக்ஸிட் பண்ணலாம். பென்னி கேப்லாம் கேப் டவுன்லேயே கூட போகலாங்க. அதனால பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹியூஜ் அமௌண்ட் என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பென்னி கேப்பில். இட்ஸ் ஃபார் ஒன்லி லைக் 5,000 10,000 தட்ஸ் ஆல். அந்த ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் மார்க்கெட் கேப்பை பொறுத்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி பென்னி கேப்லாம் மேக்ஸிமம் 10,000. ரொம்ப ரிச்சாக இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் மற்ற ஸ்டாக்லாம் இதோட 5 மடங்கு 10 மடங்கு அதிக காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கணும். அதாவது லார்ஜ் கேப்பாக இருக்கும் பட்சத்தில்
5 மடங்கு 10 மடங்கு. இது 50,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா லார்ஜ் கேப் ரிலையன்ஸ், ஐசிஐசி, ஐடிசிலாம் வாங்கினா 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வாங்கும். அப்படி இருக்கிறவங்க இது 50,000 ரூபாய்க்கு வாங்கணும். ஓகேவா? ஆனால் இது கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ், இது பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதெல்லாம் தூக்கி சாப்பிடும். அதுக்காக தான் இதையும் கொடுக்கறது. ஓகேவா? பட்ஜெட்டுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிலாம் நல்லாயிருக்கும். நான் பட்ஜெட் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக், கமெண்ட். தேங்க்யூ.